இல்லை, இந்த இடஒதுக்கீடு தமிழில் அமலானாலும் அதன் மீதான வழக்கு நிலுவையில் இருந்தது. ஸோ இந்த வழக்கு இப்போ தள்ளுபடி ஆகிட்டதுனால இந்த தீர்ப்பு உறுதியாவது, இந்த அமலாயிருப்பது தொடரும். வேறு சில மாநிலங்களில் அவங்க போட்ட சட்டமே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே அந்த இடஒதுக்கீடு அமலாகலை. ஆந்திரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் உதாரணமாக அவங்க பட்டியலின மக்களை 2 பகுதியாக பிரித்து ஏபி பிரிவின் பிரித்து ஏவுக்கு இவ்வளவு, பிக்கு இவ்வளவுன்னு சொன்னாங்க. அதை சட்டமே செல்லாதுன்ட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அது செல்லுன்னு சொல்லியிருக்கு. எனவே பஞ்சாப், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அந்த உள்ஒதுக்கீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்கே செயல்படும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு தான். இல்லை, அவங்க சொல்லியிருக்கிற அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது ஒரு சாதாரணமான அலர்ட்டு. மத்திய ஐஎம்டி என்றைக்குமே இவ்வளவு ஒரு அதீதமான மழை பெய்யும் என்று அவங்க சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு அதீதமான மழை பெய்யுமா என்பதை கணிப்பதற்கான தொழில்நுட்பமே நம்மக்கிட்ட இல்லை, நம்ம ஐஎம்டியில் இல்லை. நிலச்சரிவு ஏற்படுமா என்பதை கணிக்கிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட அந்த இது இல்லை. கேரள அரசாங்கம் மழை வழக்கமாக பெய்து அந்த வழக்கமான மழைக்கு ஏற்ப வெள்ள முகாம்கள் வச்சு அந்த மக்களை பாதுகாக்கிற, பராமரிக்கிற வேலையை தான் செஞ்சாங்க. ஸோ இது ஒரு அதீதமான மழை பெய்யும் என்கிற எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லாத சூழ்நிலையில், அதை கணிக்கிற தொழில்நுட்பம் ஐஎம்டிடி இல்லாத சூழ்நிலையில் இது ஒரு எதிர்பாராத விபத்து என்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான துல்லியமான கணக்கீடை மத்திய அரசு சொல்லிச்சான்னா அப்படி சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அவங்க ரெட் அலர்ட்டே மறுநாள் இரவு தான் சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டு தான் முதல் நாள் சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது சாதாரணமானது. ரெட் அலர்ட் எப்படின்னா இவ்வளவு அதிகமான மழை பெய்த பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க. எனவே அவங்க சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது கூட மிக தாமதமான ஒரு எச்சரிக்கைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, அது நம்ம உண்மையிலேயே ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. உதாரணமாக மலைகளில் அளவுக்கு அதிகமான எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத கட்டுமான பணிகளை நாம் மேற்கொள்கிறோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு போங்க, கொடைக்கானல் போங்க, அல்லது கர்நாடகா மைசூர் பக்கம் போங்க. அப்போ இது இந்த இப்போ ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு, இப்போ வயநாட்டில் இதெல்லாம் உரிய அனுபவங்களையும் உரிய படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு வர்த்தக நோக்கத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இப்படி மலைகளை பூரா கட்டிடங்களாக மாற்றுகிற அப்படிப்பட்ட போக்கு பொதுவாக இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அது இது என்ன உணர்த்துதுன்னா, அந்த மாதிரி இயற்கை உதாரணமாக ஹிமாச்சல் பிரதேசலாம் போனீங்கன்னா ஒரு 4 வழி சாலையை மலை மேலேயே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மலைகளை எந்த அளவுக்கு நம்ம கட்டிடங்களை கட்ட முடியும், கட்டுமான பணிகளை கட்ட முடியுங்கிறதெல்லாம் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இது எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, அதாவது பொத்தாம்பதுவாக 148 மாவட்டங்களை கொடுப்பாங்கன்னு சொல்கிறது அது எப்படின்னு தெரியல. அதாவது இப்போ யதார்த்தமாக பார்த்தா அதிகமான மழை பொழிவு ஏற்படுகிற போது அந்த கணிக்கிற இது இல்லாத போது நம்மளால் ஒரு 100 மில்லிமீட்டர் மழை அளவுக்கு நம்மளால் கணக்கிட முடியுது, அல்லது 50 மில்லிமீட்டர் அளவுக்கு கணக்கிட முடியுது. அதுக்கு மேலே ஒரு அதீதமான மழை பெய்யும், அதீத கனமழைன்னு சொல்கிறாங்கல்ல, அது பெய்யும் என்பதற்கான கணக்கீடு நம்மகிட்ட இல்லையே. அப்போ அதீதமான மலைகளில் பெய்கிற போது அதனால் ஏற்படுகிற நிலச்சரிவு ஏற்படுமா இல்லையா என்பதை கூட கணக்கிடுகிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குங்கிறாங்க. அப்போ மத்திய அரசு விரைவாக இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை அமைக்கிற இதுங்கிறத மத்திய அரசு செய்யணும். இதெல்லாம் மாநில அரசு செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய பொறுப்பு தான் அது. ஐஎம்டிங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் இதுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும். உங்கள்கிட்ட தொழில்நுட்பமே இல்லாத போது நீங்கள் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கிற கேள்வி. இல்லை, அது இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வருகிற போது மத்திய அரசு
அது ஏதோ ஒதுங்கி இருக்கிறது, அமைச்சர்கள் வராமல் இருக்கிறது, அதிகாரிகள் வராமல் இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, அல்லது போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வன்மையான மோசமான செயல். அதனால தான் சொல்கிறேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எந்த கட்சி மக்களுடைய உயிர் என்பதை பாதுகாக்கிறதுக்கும் உடைமைகளை பாதுகாப்பதில் இல்லைன்னா அரசியல் என்ன இருக்குது? இதில் மத்திய அரசு மாநில அரசு மட்டுமே இது எல்லாத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது. ஆனால் நம்ம மத்திய அரசு அது மாதிரிலாம் இல்லை. இப்படி இடர்பாடுகள் வருகிற போது கீழே விழுந்தாலும் அது மாநில அரசுகள் தான் சமாளிக்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. ஏற்கனவே சென்னையிலும் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் போன்ற இயற்கை இடர்பாடு ஏற்பட்ட போது ஒரு 37,000 கோடி பணம் கேட்டால் அவங்க ஒன்றும் கொடுக்கலங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 2019 ஏற்பட்ட வெள்ளத்தின் போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 700 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா கேரள மக்கள் தான் எங்கள் நாட்டு பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்காங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் உதவி செய்கிறோம்னாங்க. ஆனால் மத்திய அரசு அதையே தடுத்துட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எங்கள் நாட்டுக்கு உதவி செய்து எங்களால் முடியும்னு அதையே தடுத்துட்டாங்க. இவங்களும் கொடுக்கல, அவங்க கொடுக்கறதும் தடுத்துட்டாங்க. இப்படியான அணுகுமுறை தான் மத்திய பாஜக அரசுடைய அணுகுமுறையாக இருப்பது என்பது அது நிச்சயமாக மக்களை பாதுகாக்க உதவாது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க உதவாது. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பாதுகாக்கிற அந்த நேசக்கரம் நீட்ட வேண்டிய அந்த உணர்வு என்பது போதுமானதாக இல்லை.